Hello students. இன்னைக்கு நம்ம 11th standard Maths chapter 10 exercise 10.2ல 17th question பார்க்கலாம். y equal to x square plus 5 into log 1 plus x into e power minus 3x. இதுல பாருங்க மூணு வேரியபிள் இருக்கு, மூணு டேர்ம் இருக்கு. இது வந்து u v w. ஓகேவா, இப்படி பிரிச்சுக்கலாம். இப்போ அந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். uv w dash plus v w u dash plus u w v dash. ஓகேவா, இப்போ u வேல்யூ என்ன? x ஸ்கொயர் ப்ளஸ் 5. v வேல்யூ என்ன? log 1 plus x. w வேல்யூ என்ன? e பவர் மைனஸ் 3x. இப்போ u டேஷ் பண்ணுவோமா? u டேஷ் என்ன வரும்? x ஸ்கொயர் ப்ளஸ் 5 இருக்கு. x ஸ்கொயர் ப்ளஸ் 5. ஓகேவா, x ஸ்கொயர் ப்ளஸ் 5. இப்போ இதை டிஃபரன்ஸ் பண்ணால் இது 2 வந்து முன்னாடி வந்து 2x 2 மைனஸ் 1 1 தான். அது போட்டாலும் ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆகிடும். அப்போ 2x மட்டும்தான் வரும். கிளியர்? 2x அவ்வளோதான். v பாருங்க, அடுத்தது vக்கு என்ன இருக்கும்? log x. log x டிஃபரன்ஸ் பண்ணால் 1 by x. அப்போ log 1 plus x டிஃபரன்ஸ் பண்ணால் 1 by 1 plus x அவ்வளோதான். இப்போ w dash e பவர் x டிஃபரன்ஸ் பண்ணால் e பவர் x வரும். e பவர் மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் வரும். இங்கே 3க்குனால இந்த மைனஸ் 3 e பவர் மைனஸ் 3x. கிளியர்? e பவர் மைனஸ் 3 மைனஸ் 3 முன்னாடி வந்துடும், e பவர் மைனஸ் 3x அப்படியே வரும். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். புரியுதா? இது மட்டும் பாருங்கள், w டேஷ் திருப்பி சொல்கிறேன். e பவர் x டிஃப்ரென்ஸ் பண்ணால் e பவர் xே வரும். அப்போ e பவர் xே தான் வந்துடுச்சு. இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் வரும். அதே சமயம் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும், அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, சிம்பிள். இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணால் u வேல்யூ என்ன? x ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு v வேல்யூ என்ன? log 1 plus x. ஓகே, இன்ட்டு w டேஷ் வேல்யூ என்ன? மைனஸ் 3 e பவர் மைனஸ் 3x. 3 டேர்ம் எட்டும். ப்ளஸ் v வேல்யூ என்ன? log 1 plus x. w வேல்யூ e பவர் மைனஸ் 3x இன்ட்டு u டேஷ் 2x. ப்ளஸ் u வேல்யூ என்ன? x ஸ்கொயர் ப்ளஸ் 5. w வேல்யூ என்ன? e பவர் மைனஸ் 3x இன்ட்டு v டேஷ் வேல்யூ என்ன? 1 by 1 plus x. இப்போ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ இதை என்ன பண்ணலாம்? நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இ பவர் மைனஸ் எக்ஸ் 3x. இப்போ இந்த 3 டேர்மும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இ பவர் எல்லாத்துமே இ பவர் மைனஸ் 3x இருக்குது, இங்கே இ பவர் மைனஸ் 3x இருக்குது, இங்கே இ பவர் மைனஸ் 3x இருக்குது. அப்போ இ பவர் மைனஸ் 3x காமனாக வெளியேற்றலாம். 3 டேர்மில் இருந்தோம். இந்த மைனஸ் 3 முன்னாடி போட்டுக்கலாமா? மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 log 1 plus x. ஓகே, செகண்ட் டேர்மில் பாருங்க என்ன வரும்? மைனஸ் 2x கிடையாதுமா, இங்கே வெறும் 2x தான். அப்போது என்ன வரும் நம்மளுக்கு? 2x log 1 plus x. ஓகே, இந்த இடத்துல என்ன வரும் நம்மளுக்கு? அது வந்து இது என்ன சொல்லிக்கிறேன்? இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் காமன் எடுத்தனால அந்த ஐஃபன் போட்டுருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இ பவர் எக்ஸ் 3x போயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 by 1 plus x. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இ பவர் எக்ஸை மட்டும் நீங்கள் காமனாக வெளியேற்றிருக்கீங்க. இ பவர் மைனஸ் 3x காமனாக வெளியேற்றிருக்கீங்க. இந்த 3 டேர்ம்லேருந்து மிச்சம் ரிமைண்டர் இருக்கிற வேல்யூஸை எடுத்து போட்டிருக்கோம். இங்கே மைனஸ் வரவுல அந்த மைனஸ் வேல்யூ மட்டும் மைனஸ் 3 மட்டும் முன்னாடி எடுத்து போட்டிருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. u இன்ட்டு v இன்ட்டு w டேஷ் u v w u டேஷ், அடுத்தது வந்து u w v டேஷ். அவ்வளோதான், அந்த ஃபார்முலா கரெக்டாக போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.